தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. இன்றைய நாட்களில் அநேகர் தங்களை பற்றியே யோசிக்கிறார்களே தவிர தங்களுடைய தாய் தந்தையை கவனிப்பதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஹோட்டலுக்கு மிகவும் வயதான மனிதரும் அவருடைய மகனும் சென்றார்கள். அந்த வயதான மனிதர் சாப்பிடும்போது சில சோற்று பருக்கைகள் அவருடைய ஆடையிலும் சில சோற்று பருக்கைகள் கீழே விழுந்தது. அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த காட்சியை பார்த்து முகம் சுளித்தார்கள். ஆனால் அவருடைய மகனோ அந்த வயதான மனிதர் சாப்பிடுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். அந்த மனிதரை சாப்பிட்டு முடித்தவுடன் அவரை கை கழுவும் இடத்திற்கு அழைத்து சென்று அவருடைய முகத்திலும் சட்டையிலும் இருந்த சோற்று பருக்கைகளை துடைத்துவிட்டு அவரை நன்கு சுத்தப்படுத்தி சந்தோஷத்துடன் அழைத்து வந்தான். அதை கவனித்த அங்குள்ள மனிதர் ஒருவர், உங்கள் செயல்களை பார்க்கும்போது நான் எதையோ தொலைத்து விட்டேன் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்றார். அதற்கு அந்த இளைஞர், தங்களுடைய தாய் தந்தையை கவனிப்பதை விட உலகத்தில் வேறு எந்த சந்தோஷம் எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் பெற்றோரை கவனிக்காமல் இருப்பதால் தான் அந்த எண்ணம் உங்களை வாட்டுகிறது என்று நினைக்கிறேன். இனிமேல் நீங்களும் உங்கள் தாய் தந்தையை கவனித்து பாருங்கள், உங்களுக்கும் இதே சந்தோஷம் கிடைக்கும் என்றார். அது மாத்திரமல்ல, இப்படி நீங்கள் அவர்களை கவனிக்கும்போது உங்கள் வயதான தாய் தந்தையும் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்கள் ஆயுசின் வருஷங்களும் விருத்தியாகும் என்று கூறினார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் தாய் தந்தையை மதிக்கிறவர்களாக, அவர்களை கணம் பண்ணுகிறவர்களாக, அவர்களை பராமரிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என யோசித்து பாருங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்பதற்கேற்ப நீங்கள் அவர்களை கணம் பண்ணும்போது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருக செய்து உங்களை அநேகருக்கு முன்பாக கனப்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.